வணக்கம், என் பேர் ஜிந்தா. நான் சினிமாவில் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். 30 வருஷத்தில் நான் என்னத்தை சாதித்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த கிடாயின் கரணிமோன் படத்தில் நடித்ததுனால நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பெருந்தன்மை, எனக்குள்ளே ஒரு ஆசை. கமல் சார், விஜய் சார், அஜித் சார் எல்லா பற்றியுமே நடிச்சிருக்கேன். எல்லா பற்றியோடுமே பெரிய பெரிய கேரக்டராக தான் நடிச்சிருக்கேன். ஆனால் அதில் கிடைக்காத சந்தோஷம் இந்த கிடாயின் கரணிமோனில் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்டா இது நம்ம மண் சார்ந்தது. நம்ம மண்ணுண்டா எல்லாருமே ஊர்லேருந்து வந்தவங்க தான். அப்படி ஒரு மண் சார்ந்த கதை. எங்கள் ஊர்லாம் கிடா வெட்ட போகிறோம்னா 2 லாரி 3 லாரி போவோம். ஒரே விசில் அடிச்சுட்டு போய் கிடாயை வெட்டி அதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். நான் சென்னைக்கு வந்து 30 வருஷத்தில் அந்த சந்தோஷத்தெல்லாம் பார்க்க முடியல. எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம்னா கூட என்னால் போக முடியாது. திடீர்னு பசுக்கு காசு இருக்காது, அதான் உண்மை. ஒரு திருவிழாண்டா கூட அதுக்கெல்லாம் நான் போனதில்லை 30 வருஷமாக. ஆனால் அந்த படத்துக்கு போயிட்டு வந்தோடனே நான் என் சொந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன், என் சொந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. அதேமாதிரி சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த படத்தை பார்த்தீங்களாக்க உங்கள் சொந்த பந்தத்தோட ஊரில் கிடா வெட்டி சாப்பிட்டு வந்தது எனக்காகவே இருக்கும். ஆனால் அந்த படத்தில் கிடாயை வெட்டணுமா வெட்டலையான்றது அது இன்னொரு பிரச்சனையாக இருக்கும். ஏன்டா நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஒரு நாயை வச்சு படம் எடுப்பாங்க, ஒரு பூனையை வச்சு எடுப்பாங்க, குரங்கை வச்சு எடுப்பாங்க, அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் செய்யும். ஆட்டுக்கார ஆலமேல் படம் பார்த்தீங்களாக்க ராமு அப்படின்னு இங்கே சவுண்டு கொடுத்தா எங்கே இருந்தாலும் அந்த ஆடு ஓடியாந்து இந்த லேடியை காப்பாற்ற வேணுன்ற உதவியெல்லாம் செய்யும். ஆனால் அந்த கிடாயின் கரணிமோனில் அப்படிலாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஒரு சாதாரண ஆடு, அந்த ஆடை போய் வெட்ட போனால் அது வெட்டணுமா வெட்டலையா அப்படின்னு தான் டேரக்டர் ஒரு கதையாக வச்சுருக்காரு. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். திரையில் போய் பாருங்கள். பார்த்துட்டு வெளியில் வரப்போ உங்கள் சொந்த பந்தத்தோடு பார்த்துட்டு வந்ததுனாக்கா தான் உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஏன்னா நானே என் சொந்த கோயிலுக்கு போக முடியல, உசிலம்பட்டியில் வந்துட்டு நானே போக முடியல அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் அப்புறம் பெரிய பெரிய வேலையில் இருப்பீங்க, உங்களால் ஊருக்கு போக முடியாது. இந்த படம் பார்த்தீங்களாக்க நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுனாக்கா உங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் செல்வமுருகன். ஒரு கிடாயின் கரணிமோன் படத்தில் ஒரு லாரி ஓனராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது என்னுடைய கேரக்டர் ஒரு சீரியஸ் கேரக்டர். ஆனால் உங்களுக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரொம்ப ஹியூமராக இருக்கும். அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு டைரக்டர். அவர் முழு சுதந்திரம் கொடுத்து எங்களை நடிக்க வச்சுருக்காரு. ஒரு 10 படம் பண்ண ஒரு டைரக்டர் மாதிரி எங்களை அவ்வளோ தூரம் கையாண்டு ஒரு 45 ஆர்டிஸ்ட் இருப்போம், அத்தனை பேருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காரு. படம் சிறப்பாக வந்திருக்கு. அது திரையில் பார்த்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கிறீங்க. ஒரு கிடாயின் கரணிமோன் திரைப்படம். இந்த படத்தை ஈராஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் டேரக்டர் சுரேஷ் சங்கையா. அவர் யாருன்னா காக்கா முட்டை மணிகண்டன் அவருடைய அசிஸ்டண்ட். படத்தோட ஹீரோ விதார்த் அவர் நடிச்சிருக்காரு. ஹீரோயின் ரவீனா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொண்டிங்கிற ஒரு ரோல். கொண்டி அப்படின்னா கொஞ்சம் முரட்டுத்தனமாவேன். ஊர்லலாம் அந்த மாதிரி தான் பேர் வச்சுருப்பாங்க. முரட்டுத்தனமான கொண்டி அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதுமாதிரி கொண்டிங்கிற மாதிரியான ஒரு ரோல். இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு என்னோடய கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் காலகட்டத்தில் நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் அவனை நம்பி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு நமக்கு எப்போவுமே ஒருத்தப்பான். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக நான் விதார்த்தன் எனக்கு இருப்பேன். இந்த படத்தில் இருப்பேன். அவருக்கு அடுத்தபடியான லீட் ரோல் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் டேரக்டருக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இது மிகப்பெரிய சுமை, ஆனால் இது ரொம்ப சந்தோஷமான சுமை. அதை நான் ஏற்றுக்கணும். அவர் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, சார் நான் இவ்வளோ பெரிய ரோல் பண்ணுறேன் அப்படின்னு. பரவாயில்ல தலைவா, ஒன்று நம்பி நாங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குது தலைவா அப்படின்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த படம் எதை நோக்கி நகரும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக நம்ம கோயிலுக்கு காது குத்து ஆடு கிடா வெட்டுறது இந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்துக்கு போகும்போது நம்ம சொந்த பந்தனுக்குள்ளே எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும்னு இருக்குல்ல. ரொம்ப நாளாக பார்க்க மாட்டோம். திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது சும்மா நக்கல் நையாண்டி சந்தோஷம் குதூகலம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்கும். லாரியில் மொத்தமாக அள்ளி போட்டு போகும்போது மாப்பிள்ளை மச்சான் சித்தி மதினி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் இருக்கும். அவ்வளோ ஒரு கிராமத்துக்கு ஒரு நேட்டிவிட்டி சார்ந்த ஒரு படம். 40 நாள் ஒரே லொக்கேஷன், 40 நாள் ஒரே நடிகர்கள், 40 நாள் எங்கேயும் போகலை. படம் முடிஞ்சு வரும்போது எப்படா ஷூட்டிங் முடிங்கிற தருவாய் ஏற்படும் போது என்னால் கடைசி ஷூட்டிங் முடிஞ்சுன்னா ஐயோ ஏன்டா முடிஞ்சுங்க ஒரு சந்தர்ப்பம் சொல்லலாம், ஒரு சூழ்நிலை மனசுக்குள்ள ஏற்பட்டுச்சு. இந்த படத்தை எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். இது ஒரு ஃபேமிலி பேக்கேஜாக இருக்கும் இந்த படம். சிகரெட் பீடி தண்ணிலாம் இந்த படத்துக்கு நாங்கள் வைக்கல. இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப சென்சிபிளாக யூ சர்டிஃபிகேட்டுக்காகவே சென்சிபிளாக சில டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தான் யூ சர்டிஃபிகேட் கிடைக்கணும். அப்படி ஒரு ஒர்க் பண்ணி இந்த படத்தில் நாங்கள் எல்லாமே புது டீம். இந்த படத்தில் ப்ரொடியூசர்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆள் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. புது டீமுக்கு எல்லாம் மக்களுடைய பேராதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக ஜூன் 2 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். பாடலாசிரியர் வேலுன்னு பேசுகிறேன். நேரம் படத்தில் இடம்பெற்ற காதல் என்னுள்ளே நேரம் அறியாமல் நாட்கள் இப்படி ஓடுதே வாழ்வில் என்ற பாடல் எனக்கு வெளிச்சம் கிடைச்சிது. அந்த பாடத்தில் பிறகு எனக்கு ஒரு படத்துக்கு வசனம் எழுதினேன். இப்போ இந்த படத்துக்கு அனைத்து பாடலும் எழுதியிருக்கேன். கிடாயின் கரணிமோன்
இந்த படத்தில் 3 பாடல் இடம்பெற்றிருக்குது. ஒன்று வந்து தனியே கிடந்த இதுவரை நானாக, துணையாக கிடைச்சா குடியிருக்கிற வீடாக என்ற ஒரு பாடலும், எங்கோ இருக்கிற எனத்தை காக்கிற அப்படின்ற ஒரு பாடலும், கொலை சிந்து வந்து தெருக்குள்ளே வந்த மான விரட்டி அப்படின்னு ஒரு பாடலும், அந்த 3 பாடலும் எழுதியிருக்கேன். இது இல்லாமல் படத்துக்கான ப்ரொமோ சாங் ஒன்று பாடியிருக்கோம். அது வந்து மனுஷங்க நீங்கள் போட்ட புல்லை தான் ஆனந்தினா என்ன தான் வேட்டையெடுத்து திங்க போகிறீங்க அப்படின்னு ஒரு பாடலும், 4 பாடலும் மிகச்சிறப்பாக பாடம் வந்திருக்கு. பாடலுக்கு இசையமைத்த வந்து ரகுராம் அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் சுரேஷ் சங்கயா ஈராஸ் நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஆபாசமோ வன்முறையோ இல்லாமல் எடுக்கப்பட்டிருக்குது. அனைவரும் குடும்பத்தோடு இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் வந்து ஊர்முழுங்கி. இந்த படத்தில் ஒரு கடாயின் கருணைமண் படத்தில் ஊர்முழுங்கிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட நான் 25 வருஷமாக போராடி இப்போ தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஊர்முழுங்கின வயசான கேரக்டரில் காமெடி கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. ஈராஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனிக்கும் சுரேஷ் சங்கையா சாருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு கிராமத்து மண் சார்ந்த இடம். கிட்டத்தட்ட ஒரு ஊரில் இருந்து காது குத்த போனால் எப்படி குடும்பத்தோடு போயிட்டு சந்தோஷமாக திரும்பிடுவாங்களோ அப்படி இது சந்தோஷமாக போன இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சுது அப்படிங்கிற ஒரு பற்றிய ஒரு படம். ஆனால் அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 34 நாள் காட்டுக்குள்ளே வெயில் அப்படியே உச்சி வெயில் மண்டையை பொழக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கல்லில் போட்டிங்கன்னா கால் அப்படியே கொந்தளிச்சு போயிடும். அப்படி இருந்தோம் டைரக்டருடைய முயற்சினால் நாங்கள் 34 நாளாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் கோஆப்ரேட் பண்ணி கேமராமேனு மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து 34 நாளில் படத்தை அப்படி எடுத்தோம். அது ஒரு அற்புதமான ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி போயிட்டு நிம்மதியாக வந்திருக்கோம். அதனால் அனைவரும் இந்த படத்தை பாருங்கள். இது வந்து ஒரு பாரதராஜா படம் மாதிரி மண் சார்ந்த படமாக இருக்கும். நீங்களும் அனைவரும் வந்து தேட்டரில் படம் பார்க்கணும்னு சொல்லி உங்களை விரும்பி கேட்டுக்கிறேன்.